ஒரு சிறுவன் ஒரு மருந்து கடைக்குள் சென்று ஒரு சோடா அட்டைப்பெட்டியை எடுத்து அதை தொலைபேசியில் நீட்டினான். அவர் அட்டைப்பெட்டியின் மீது ஏறி தொலைபேசியில் உள்ள பொத்தான்களை அடையலாம் என்று 7 இலக்கங்களில் குத்தினார். கடை உரிமையாளர் உரையாடலை கவனித்து கேட்டார். சிறுவன், பெண்ணே, உங்கள் புல்வெளியை வெட்டும் வேலையை எனக்கு கொடுக்க முடியுமா? தொலைபேசி இணைப்பின் மறுமுனையில் இருந்த பெண் பதிலளித்தார். எனது புல்வெளியை வெட்டுவதற்கு ஏற்கனவே ஒருவர் இருக்கிறார். அந்த பையன் தொடர்ந்தான். அம்மா, இப்போது உங்கள் புல்வெளியை வெட்டிக் கொண்டிருப்பவரின் நிலையில் பாதிக்கு உங்கள் புல்வெளியை வெட்டுகிறேன். அவள் பதிலளித்தாள். தற்போது எனது புல்வெளியை வெட்டுவதில் நான் மிகவும் திருப்தி அடைகிறேன். பெண்ணே, ஞாயிற்றுக்கிழமையன்று புளோரிடாவின் பாம் பீச் முழுவதிலும் அழகான புல்வெளியை கொண்டிருப்பீர்கள். இல்லை, நன்றி என்று அந்த பெண் பதிலளித்தாள். புன்னகையுடன் சிறுவன் ரிசீவரை வைத்தான். இதையெல்லாம் கேட்டுக் கொண்டிருந்த கடை உரிமையாளர் சிறுவனிடம் சென்றார். மகனே, உன் மனப்பான்மை எனக்கு பிடித்திருக்கிறது. அந்த நேர்மறை எண்ணம் எனக்கு பிடித்திருக்கிறது. உனக்கு ஒரு வேலையை வழங்க விரும்புகிறேன். அப்போது சிறுவன், இல்லை நன்றி என்றான். ஆனால் நீங்கள் உண்மையில் ஒன்றுக்காக மன்றாடுகிறீர்கள் என்று கடை உரிமையாளர் பதிலளித்தார். இல்லை சார், நான் ஏற்கனவே இருக்கும் வேலையில் என் நடிப்பை சரிபார்த்துக் கொண்டிருந்தேன். நான் பேசிக் கொண்டிருந்த அந்த பெண்ணிடம் வேலை செய்பவன் நான். இதைத்தான் சுயமதிப்பீடு என்கிறோம்.